வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவா, மெய்ப்பொருளே, சுத்த வெளியே, சூழ்ந்தெழுத்தும் பேரியக்க பேராதார பேருந்து ஆற்றலே, பேரறிவே, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்கு ஓய்வு, தூய்மை, காப்பு என்ற தலைப்பில் சிந்திப்போம். மகரிஷி கொடுக்கிற வார்த்தைகளை எல்லாத்தையும் கொஞ்சம் நாம ஆழமா ஆய்வு செய்யுங்க. நீங்க ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தை எடுத்துக்கங்க. இந்த வார்த்தைக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்கு, என்ன சயின்ஸை வச்சு மகரிஷி இந்த வார்த்தைய நமக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் அந்த வார்த்தையோட பேக்ரவுண்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் ஆழமான விஞ்ஞானம் இருக்கிறது, ஆழமான மெய்ஞானம் இருக்கு. இதெல்லாம் நாம் வாழ வேண்டிய பகுதியே அதுதான். நாம் அங்கே தான் வாழணும். கொஞ்சம் இடம் மாறி வேறொரு இடத்துல தடம் மாறி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பருவுடலுக்கு ஓய்வு, தூய்மை, காப்பு என்பது எவ்வளவு அவசியமோ அதே போல உயிர் உடலுக்கும் ஓய்வு, தூய்மை, காப்பு என்பது அவசியம். மகிழ்ச்சி கொடுக்குறாங்க இந்த வார்த்தையை. இப்போ இதை கொஞ்சம் நாம் சிந்திக்கணுங்க. ஓய்வு, தூய்மை, காப்பு. பருவுடலை பற்றி நாம் சிந்திக்கும்போது கரெக்டு, ஓய்வு நேரத்துக்கு ஓய்வு எடுக்கணும். அப்படி ஓய்வு எடுக்கலை அப்படின்னா அதனுடைய ஒர்க்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும், அணுச்சிதைவு அப்படின்னு ஏற்படும். அப்போ ஓய்வுங்கிறது பருவுடலுக்கு கண்டிப்பாக அவசியம்தான், நமக்கே அனுபவம் இருக்குது. தூய்மை, தூய்மை நம்முடைய உடல் செல்களில் கொஞ்சம் கலங்கங்கள், டஸ்ட்டு, இந்த விலங்கினத்தினுடைய ஷேடோ தன்மை அதெல்லாம் கொஞ்சம் எல்லா செல்கள்லையும் இருக்கு. அப்போ அதை நாம் தூய்மை செய்ய வேண்டும். காப்பு, நம்முடைய பருவுடலை நாம் அருள் காப்போடு வச்சுருக்கணும். பாதுகாப்பாக அதை கொஞ்சம் கண்ணும் கருத்துமா வச்சுக்கணும். ஒரு பாட்டை மகரிஷி உதாரணத்துக்கு சொல்லி அதை கொஞ்சம் மாத்துறாங்க. இந்த உடம்பை பற்றி பேசும்போது, காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. இதை மகரிஷி ஒத்துக்காம கொஞ்சம் அதை மாத்துறாங்க. காயமே இது மெய்யடா, இதில் கண்ணும் கருத்தும் வெய்யடா. அப்போ அந்த மகரிஷியினுடைய பார்வை எப்படி இருக்குன்னு பாரு. அவங்க பொய்ன்னு அதுவும் ஒரு சித்தர் தான். நாமளும் நம்முடைய பார்வையை மாற்றிக்கணும். இன்னும் நாம் மனவளக்கலைக்கு முன்னாடி இருந்த அந்த ஸ்டைல்லையே வாழக்கூடாது. மனவளக்கலைக்கு அப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்க்கையை வாழணும். நாம் அந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நிறைய சாக்கு போக்கெல்லாம் சொல்கிறோம். இதெல்லாம் இந்த காலத்துக்கு மகரிஷி சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியப்பட்டு வராது. எவ்வளோ ஈஸியாக ஸ்கிப் பண்ணுறோங்க. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இப்போ நாம் கொஞ்சம் அதை முயற்சி பண்ணி நாம் முதல்ல ஒரு விஷயத்தை மனசார ஏற்றுக்கணும். அதை மனசாரையே மனசுலேயே நமக்கு அது நாம் இடம் கொடுக்கலங்கும்போது தான் என்ன பண்ண மாட்டேங்குது, அது லைஃபாக கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது. இன்னொரு சிந்தனையும் நமக்கு இருக்கு. இதெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கான பக்குவம் இன்னொரு 4 வருஷம் கழித்து அமையும், அல்லது என் வாழ்நாளில் எப்பயாவது அமையும். அப்போ அமையும் போது நான் வாழ்ந்துக்குவேன். அப்போ அது வரைக்கும் நான் இப்படியே தான் இருப்பேன், நான் இப்படியே தான் இருப்பேன். அப்போ உண்மையிலேயே நாம் எடுத்திருக்கிற முடிவு என்ன? மாறிவிடக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கோம்.
மாறிடக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டு இதெல்லாம் அப்படி சைடில் வச்சுருக்கோம். அப்படி பார்த்துக்கலாம். சான்ஸ் வந்தா மனவளக்கலை பயிற்சியை வச்சுக்கிட்டு சான்ஸ் வந்தான்னு யோசிக்கிறதே இது அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. இதில் என்ன ஒரு கொடுமைன்னா, அவங்க இப்படி ஒரு சூழ்நிலையில தான் இருந்து இந்த முடிவுகளுக்குள்ள சிக்கிட்டு இருக்காங்கிறது அவங்களுக்கே தெரியலையே. கொஞ்சம் யோசிச்சாதானே இது தெரியும். நான் பேக்ரவுண்டில் சிங்கம், புலி, கரடி எல்லாத்தையும் தடவி கொடுத்துக்கிட்டே இங்கே வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்கிறேன். எப்படி இது சாத்தியம்? அதெல்லாம் விட்டுறோன்னு இல்லையா? அப்போ இதையெல்லாம் வளர்த்துக்கிட்டு இங்கே வாழ்க வளமுடன்னா அது எப்படி இருக்கும்? நமக்கு இந்த சயின்ஸு புரியலை. நமக்கு. இப்போ நம்ம முதல்ல ஒரு விஷயத்தை ஏற்றுக்கணும். அதனுடைய முடிவு என்ன ஆனாலும் சரி, நான் அந்த முடிவின் கீழாக என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறேன். நாம் இப்படி ஒரு முடிவுக்கு வரணும். ஏன்னா என்னுடைய இந்த வாழ்க்கை முறையை வடிவமைச்சு கொடுத்தது த கிரேட் வேதாத்ரி மகரிஷி. ஈடு இணை இல்லாத அந்த பெருங்கருமையம். அவர் கொடுத்த ஒரு வாழ்வியல் முறையை நான் அப்படி நைஸா லேசா லூஸா விடுறேன் அப்படின்னா அது உரம் ஏறலை, மனசில் அது இல்லை. நாம் உடல் அளவுக்கு தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் மனதளவுக்கு இது ஏற்றுக்கலை. உயிர் ஆத்மாவோடு அதை ஏற்றுக்கலை, பரிபூரணமாக ஏற்றுக்கலை. ஏதோ உடற்பயிற்சி செய்கிறோம், உடம்பு நல்லா இருக்கணும். தவம் செய்கிறோம், மனசு நல்லா இருக்கணும். காயக்கல்பம் பண்ணுறோம், உயிர் நல்லா இருக்கணும். அதில் முழுசாக இடம் கொடுத்தாதான் அந்த சயின்ஸே ஒர்க் அவுட் ஆகும். நாம் ஏதோ அவுட்லைனில் வச்சுருந்தோம் அப்படின்னா மையத்தில் இருக்கிறது என்னவோ அதுதான் வேலை செய்யும். எதுவாக வேணா இருக்கட்டும், தொழிலாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, மனசாக இருந்தாலும் சரி, மையத்தில் எது இருந்து இயங்குகிறதோ அதுதான் உங்களுடைய வாழ்வியல். அப்போ நாம் எதுக்கு எந்த இடத்துல எது மாதிரி இடம் கொடுத்துருக்கோங்கிறத கொஞ்சம் தற்சோதனை பண்ணணும், புரிஞ்சுக்கணும். இப்போ நம்முடைய காப்புங்கிறது நம்முடைய உடம்புக்கு எந்த அளவுக்கு தேவைங்கிறது நமக்கே தெரியும். அருள் காப்பெல்லாம் சொல்கிறோம். அப்போ இந்த அருள் காப்பை சொல்லும்போது பல விஷயங்கள் நம்முடைய ஆறாவை மாறும். நீங்கள் சாதாரணமாக நல்ல வெயில் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல வெயில் அடிக்குது. இப்போ இந்த வெயிலில் போய் நின்றுக்கிட்டு ஆத்மார்த்தமாக வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் சொன்னீங்கன்னா உங்களுடைய ஆறை அப்படியே கூலிங் ஆகும். அது லைட்டாக ஃபீல் பண்ணலாம். கூலிங் ஆகும்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச மாதிரி ஏசி போட்ட மாதிரி எல்லாம் ஆகாது, உடனே அங்கே போயிடாதீங்க. அப்படி இல்லை, அந்த அந்த வெப்பத்தினுடைய தன்மையில் இருந்து ஒரு மைல்டாக ஒரு மாற்றம் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் நாம் கொஞ்சம் ஆழமாக உள்ளுக்குள்ளே அதுக்கு இடம் கொடுப்போம். நம்மக்கிட்ட முயற்சி அந்த ஸ்கூலோட மார்க் ஷீட்லலாம் டீச்சர்லாம் எழுதி கொடுக்குறாங்க இல்லையா, முயற்சி போதவில்லை. அதே தான், முயற்சி போதவில்லை. அப்படி முயற்சி பத்தலை, அதை கொஞ்சம் நாம் டியூன் பண்ணிக்கணும், சரியாக முயற்சி பண்ணணும். முடியாது அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் நம்ம போய் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் எது முடியுமோ, எதை செய்யணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம முயற்சி பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு நிறைய கன்ஃபியூஸ் இருக்குது, குழப்பங்கள் இருக்கின்றன. என் வாழ்க்கைக்கு எது பொருந்தும், என் வாழ்க்கைக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நாம் முடிவு பண்ணணும். என் வாழ்க்கைக்கே பொருந்தாது, அதெல்லாம் என் வாழ்க்கைக்கு வரணும் வேணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது ஒரு விதமான மனசோர்வை உண்டாக்கும். அப்புறம் மொத்தமாக இந்த பக்கம் பயிற்சி ஒன்று எனக்கு பலன் கொடுக்கவே இல்லை இப்படி சொல்லிடுறது. நான் நினச்சது நடக்கவே இல்லை, நான் நினச்சது நடக்கலை. இந்த பயிற்சியை நம்பிதானே இதெல்லாம் பண்ண வச்சேன். இப்போ கர்மவினை அமைப்பு, நம்மளுடைய கருமையத்தில் இருக்கிற தன்மை, கோள்களுடைய அமைப்பு, நாம் எடுத்த முயற்சி, கள சூழ்நிலை, இது அத்தனையும் ஒன்று திரட்டி தான் ஒரு நிகழ்ச்சியை உருவாக்குது. நாம் அதை எவ்வளோ லேசாக ஈஸியாக நினைக்கிறோம். நான் நினச்ச மாதிரி எனக்கு நடக்கணும், அப்படி நடக்கலைன்னா
பயிற்சியில் பெருசாக ஒன்றும் இல்லை, எல்லாம் ஏமாத்துறாங்க. எல்லாரும் பேசியே ஏமாத்துறாங்க. அப்படிங்கிற அந்த முடிவுகள்லாம் வரும். இதெல்லாமே இந்த விலங்கின தன்மையினுடைய பல்வேறுபட்ட முகங்கள், இதெல்லாம் அதோட ஷேடோ. இதெல்லாம் நாம் இருந்து பாதுகாப்பாக இருக்கணும். இது மாதிரியான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் நம்முடைய பருவுடலை பாதுகாக்கணும், பருவுடலை பாதுகாத்துக்கணும், நம்முடைய காந்த உடலையும் பாதுகாக்கணும். அப்படி எல்லா பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இதுக்கு ஓகே, மகரிஷி சொல்கிறத ஒத்துக்கலாம். பருவுடலுக்கு ஓய்வு, தூய்மை, காப்பு அப்படிங்கிறது அவசியம். அதே மாதிரி உயிருடலுக்கும் அவசியங்கிறாங்களே. உயிர் உடலுக்கு என்ன ஓய்வு தேவை? அதுக்கு எப்படி ஓய்வு கொடுக்கறது? என்ன சொல்ல வர்றாங்க மகரிஷி? யோசிச்சிருக்கவா என்னைக்காவது? கேலண்டரில் இருக்கிறது தான் இது. கிழிச்சு தள்ளணும் இல்லையா? கேலண்டரில் வார்த்தை தான் இது. என்னைக்காவது இதை பற்றி கிழிக்கும் போது யோசிச்சிருக்கோமா? மகரிஷி ஏதோ சொல்கிறாங்களே, நாம் அதுக்கு டியூன் ஆகணும். அதை பற்றி சிந்தித்தால்தான் அதனுடைய எசன்ஸ் நம்மளுடைய கருமையத்தில் ஃபில்டர் ஆகும். நாம் அப்படி ஜஸ்ட் லைக் தட் அப்படி தான் போயிட்டுருக்கோம். இப்போ இந்த மனோபாவம்லாம் மாறணும். உயிர் உடலுக்கு என்ன ஓய்வு, அதுக்கு எப்படி ஓய்வு கொடுக்கறது அப்படின்னா, உயிர் என்ன பண்ணுது நம்ம உடம்புல? உடலை இயக்குவது உயிரின் முதல் வேலை. அந்த இயக்கத்துக்கு ஏதானும் தடை ஏற்பட்டால் அந்த தடையை சரி செய்து கொள்வது இரண்டாவது வேலை. இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிர் இதை சமமாக வச்சுக்கிறது நம்முடைய உயிர் தான். நாம் ஒரு நிகழ்ச்சியில் நம்மளுடைய பருவுடலை பயன்படுத்தணும்னு நினைக்கிறோம், எந்திரிக்கணும்னு நினைக்கிறோம், உட்காரணும்னு நினைக்கிறோம், சாப்பிடணும்னு நினைக்கிறோம், எழுதணும்னு நினைக்கிறோம், தபம் பண்ணணும்னு நினைக்கிறோம், எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், காயகல்பம் பண்ணணும்னு நினைக்கிறோம். நாம் நினைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அது உடம்பு இயங்குச்சு அப்படின்னா உயிர் சரியாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். உயிர் இயக்கம் அந்த ஒர்க்கை எடுத்துக்கிச்சு, அதனால தான் நம்மளால் அந்த ஒர்க்கை பண்ண முடியுது. இப்போ நினப்பு இருக்குது, ஆனால் நம்மளால் செயல்பட முடியலன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் தான் கோமா ஸ்டேஜ். சிந்தனையெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு. கையை தூக்கணும், கையை ஒரு கொசு கடிச்சிட்டு இருக்கும், அந்த உணர்வே இல்லாமல் கை அப்படியே இருக்கும். இப்போ இதெல்லாம் நாம் கொஞ்சம் ஆழமாக யோசிக்கணும். இப்போ உயிருடலுக்கு எப்படி ஓய்வு கொடுப்பது? அதனுடைய அன்றாட செயல்களில் கொஞ்சம் நாம் அதை ரிலாக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது ஒரு ஓய்வு. அதாவது நம்மளுடைய தபம் பண்ணும் போதெல்லாம் உயிர் ஓய்வெடுக்கிறது. தவம் பண்ணும்போதெல்லாம் உயிர் ஓய்வெடுக்கும். அதனுடைய மூணாவது வேலை ஒன்று இருக்குது உயிருக்கு. ரெண்டு வேலையை தான் புத்தகத்தில் நாம் கொடுத்துருக்கோம். மூணாவதாக ஒரு வேலை இருக்குது. அந்த வேலை என்ன அப்படின்னா, தான் எங்கிருந்து வந்தோமோ திருப்பி அங்கேயே போகணும். அதுதான் உயிரினுடைய மூன்றாவது வேலை. அப்போ நாம் எப்பெல்லாம் இதுக்கு வாய்ப்பு கொடுக்குறோமோ அப்பெல்லாம் உயிருக்கு நாம் ஓய்வு கொடுக்குறோம். உயிர் ஓய்வெடுத்து இந்த செயல்பாடுகளில் தன்னை இணைத்து கொள்கிறது. இந்த பிசிக்கல் பாடியை இயக்கிறதே உயிரினுடைய எல்லா நேரமும் சரியாக போச்சு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஒர்க் இருக்குல்ல. ஸோ அதுதான், அதைத்தான் அந்த மகரிஷி உயிர் உடலுக்கும் ஓய்வு என்பது முக்கியம், தேவைங்கிறாங்க. சரி, ஓய்வு கூட தவம் பண்ணும்போது அமையுது. நாம் கொஞ்சம் இந்த ஒழுக்க நெறியோடு வாழணும். மனசை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. செல்கள்லாம் பஸ்ட் ஆகும். மனசை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி சினம் உச்சிக்கு ஏறி கவலை அதல பாதாளத்துக்கு போச்சு அப்படின்னா செல்கள் எல்லாம் டேமேஜ் ஆகிடும். அப்போ இந்த செல்லை எல்லாம் ரெக்கவர் பண்ணி எடுக்கிறது யாரு? உயிர் தான். உயிர் தான் படாத பாடுபட்டு மறுபடியும் ரெடி பண்ணி கொண்டு வரும். அப்போ உயிருக்கு இந்த ஒரு துன்பத்தை எல்லாம் நாம் செய்து கொடுக்காமல் உயிரை அமைதியாக வச்சுக்கிட்டோம்னா உயிர் ஓய்வெடுக்கிறது. உணர்ச்சி வசப்படக்கூடாது. சரி, காப்பு எதுக்கு உயிருக்கு? உயிருக்கு எதுக்கு காப்பு? அதுவே கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள்,
பிரபஞ்சத்துல விண்ணாகவும் சரீரத்துக்குள்ளாக உயிராகவும் இயங்குகிறது. இதுக்கு எதுக்கு காப்பு? மகரிஷி சொல்றாங்களே, சும்மாவா சொல்லியிருப்பாங்க? காப்பும் அதற்கு அவசியம். நம்மளுடைய உடம்புக்குள்ளார உயிர் சுதந்திரமா இயங்கணும், அது அருள் தன்மையோட இயங்கணும். உயிர் இப்ப விண்ணேதான் நம்ம உடம்புக்குள்ளார உயிரா இருக்கு. இந்த தோலுக்கு வெளியில இருக்கக்கூடிய துகள்கள் விண் துகள், அதே தோலுக்கு உள்ள போய் இயங்குச்சுன்னா அது உயிர் துகள், அவ்வளவுதான். இப்ப வெளியில இருக்கக்கூடிய விண் துகளும் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயிர் துகளும் அந்த இயக்கத்தை நாம கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டும் ஒரே மாதிரியாவா இருக்காது. ஒவ்வொரு உயிர் துகளும் தற்சுழற்சி உடையது, வேகமாக ஓடிக்கொண்டு தற்சுழற்சியோடு இயங்குகிறது. அப்ப நம்ம உடம்புக்குள்ளார எந்த அளவுக்கு வேகமா தற்சுழற்சியோட இயங்கணுமோ அந்த அளவுக்கு தான் இயங்கும். ஏன்னா ரொம்ப வேகமா இயங்குதுன்னா நம்முடைய கருமையம் தாங்காது, நம்முடைய கருமையம் தாங்காது. அவ்வளோ வேகத்தை நம்ம கருமையம் தாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கணும், இருந்தா அது இயங்கும். அப்படி இல்லைங்கும்போது இதுக்கு நம்மளுடைய கருமைய தன்மைக்கு கட்டுப்பட்டு தான் அதனுடைய இயக்கத்தை வச்சுக்கும். கொஞ்சம் அப்பப்ப என்ன பண்ணும், இயற்கை என்ற பேராற்றல், அந்த பேரறிவு அப்படி இன்க்ரீஸ் பண்ணி மறுபடியும் டவுன் ஆகும், இன்க்ரீஸ் பண்ணி டவுன் ஆகும். அதனாலதான் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில நல்லா சிந்திக்கிறோம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்றோம், கலந்துக்கணும்னு தூண்டுது. அந்த உள்ளுணர்வுன்னு ஒன்று வருது இல்லையா, பயிற்சியில கலந்துக்கணும், பயிற்சியில நம்ம இன்னும் நல்லா தேர்ச்சி பெற வேண்டும். இந்த முயற்சிகளெல்லாம் நம்மளை கொண்டு போய் சேர்க்கறது உள்ளுக்குள்ள இருக்கிற பேரறிவு. அப்படி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி மறுபடியும் டவுன் பண்ணும். ஏன்னா அது ஹையஸ்ட்டுக்கு போயிடக்கூடாது, ஏன்னா கருமையம் தாங்காது. அப்ப எவ்வளோ கருணை பாருங்க. இந்த சிஸ்டம் எல்லாம் நம்மளுடைய கண்ட்ரோல்லையே நடக்குது. நாமளா இதெல்லாம் சொல்றோம், இவ்வளோ ஸ்பீடில் நீ சுற்றினா மட்டும்தான் என் உடம்பு கருமையம் தாங்கும், இதுக்கு மேலே சுற்றிடாதே, ஏதாவது நாமளா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். பேரறிவு, பேராற்றல் அது சாதாரணமானது கிடையாது, பிரம்மாண்டமாக இயங்கு. ஆனால் சாதாரணமாக தான் எல்லாமுமாக இருக்கு. அப்போ நம்மளுடைய உயிருக்கு, உயிர் துகள்களுக்கு வித்தியாசம். விண் துகள்களுடைய இயக்கமும் சிறப்பும் தன்மையும் வேற, உயிர் துகள் அப்படிங்கும்போது இதனுடைய சிறப்பும் தன்மையும் வேற. அப்ப நம்முடைய கருமையத்தை நாம தூய்மை செய்ய வேண்டும். இந்த காயகல்பத்தில் ஒரு வார்த்தை சொல்றேன் இல்லையா, உயிர் தனக்கு தேவையான ஆற்றலை மூலாதாரத்துக்கு சென்று ஜீவவித்து குழம்பிலிருந்து எடுத்துக்கிட்டு லோட் பண்ணிட்டு மறுபடியும் உடம்புல உள்ள எல்லா செல்களுக்கும் போய் அதை பாஸ் பண்ணுது. இதுதான் நம்மளுடைய உடம்புக்குள்ள இந்த உயிர் செஞ்சுட்டு இருக்கிற முக்கியமான வேலையே. அப்ப நம்ம கருமையத்தை நாம தூய்மை செய்ய இந்த உயிர் துகளுக்கு டிரான்ஸ்பர் ஆகிற அந்த ஆற்றல் அதுவும் தூய்மையா இருக்கும். அதுதான் தூய்மை. பருவுடலுக்கு எப்படி ஓய்வு, தூய்மை, காப்பு என்பது அவசியமோ அதே மாதிரி உயிர் உடலுக்கும் தூய்மை, காப்பு, ஓய்வு என்பது அவசியம். நம்ம கொஞ்சம் அந்த பக்கமும் வாழ்றதுக்கு முயற்சி பண்ணணும், உணர்ச்சி வசப்படாம இருக்கணும். உயிருக்கு தொந்தரவு கொடுத்துடக்கூடாது. அவனை நல்ல முறையில நீங்க பாதுகாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவன் உங்களுக்கு உங்களை அறிமுகம் செய்வான். அந்த இடத்துல இந்த நிகழ்ச்சி தான் நடக்கும். நீங்க நல்ல முறையில அவனை பாதுகாத்தீங்க, அவனுடைய உயிரை நீங்க பாதுகாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பொறுப்பும் கடமையும் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கு மேல விட்டுற மாட்டான். அப்ப இந்த பொறுப்பையும் கடமையையும் நாம நம்மளுடைய வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த இறையாற்றல் அவனை நமக்கு அறிமுகம் பண்ணுவான். நீ வந்த கதை இறைநிலை தவம் பண்றோம் இல்லையா, இறைநிலை தவம். சுத்த வெளியிலேருந்து மகரிஷி ஆரம்பிக்கிறாங்க இல்லையா தவத்தை, சுத்த வெளியில கொண்டு போய் மனசை விட்டுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கூட்டு வர்றாங்க. இறை துகள், காந்தம், பஞ்சபூதம், அவை கூடிய நட்சத்திரங்கள், கோடான கோடி கிரகங்கள்,
அப்புறம் அதில் ஒரு சூரிய குடும்பத்தில் நம்மளுடைய பூமி உயிர்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறோடு இயங்கி கொண்டிருக்கக்கூடிய பூமி. அதில் உயிர் வகைகள் ஓரறிவிலிருந்து 6 அறிவு நாம வரைக்கும். அப்போ இது எல்லாம் என்னது? இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரம் அப்படின்னு அறிமுகப்படுத்துறாங்களா மகரிஷி. இது ஒரு பக்கம் அது உண்மையாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் இது நம்மளோட சொந்த கதை, இது நம்முடைய சொந்த வரலாறு. இந்த ஹிஸ்டரி நமக்கு தெரியாததுனால தான் இன்னைக்கு மனித சமுதாயத்தில் இருக்கிற எல்லா சிக்கல்களுக்கும் குழப்பங்களுக்கும் சீர்கேடுகளுக்கும் காரணம். இந்த ஹிஸ்டரி நமக்கு தெரியல, நம்மளுடைய சொந்த கதை, நம்முடைய சொந்த வரலாறு என்னன்னு தெரியல. அதை தொலைச்சிக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கைய அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிலை மாறணும் இல்லையா? இந்த நிலை மாறணும். பொறுப்பையும் கடமையையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்கும் போது சில தன்மைகள் உருவாகும் நமக்குள்ள. நம்ம அப்பதான் கருமையை தூய்மையாகுதுன்னு அர்த்தம். நம்ம நம்மளுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிறோம் அப்படிங்கும்போது ஆல்ரெடி மாற்றங்களுக்கு தயாரா இல்லைங்கிறது தான் அதனுடைய பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய மனோபாவம். அவருடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் தட்டி கழிக்கக்கூடாது. உடல் பயிற்சி செய்வது என்னுடைய முதல் கடமை, காயக்கல்பம் பண்ணுவது என்னுடைய முதல் கடமை, தற்சோதனை பண்றது என்னுடைய முதல் கடமை, தவம் செய்வது என்னுடைய முதல் கடமை, இது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு ஏற்றுக்கிட்டு நம்முடைய 5 வகையான கடமைகள் ஒன்றினால் ஒன்று கெடாமல் கவனமா இருக்கணும். அதுல இதுதான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டோம்னா அவன் டெவலப் ஆகும். வேற ஒன்றும் கிடையாது. இந்த விஷயத்தை இந்த சிஸ்டமேட்டிக்குள்ள போனோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய தன்மையாக நாம் நம்முடைய கருமையம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும், மாறும். கருமையம் தூய்மையாகும். கருமையம் தூய்மையாக ஆக உயிர் துகள்கள் அதிலிருந்து எடுக்கிற ஆற்றல் அதுவும் தூய்மையா இருக்கும். அப்ப களங்கம் இல்லாத உயிர் துகள். இப்ப இந்த களங்கம் இல்லாத உயிர் துகள்கள் தான் என்ன பண்ணு தெரியுமா? நீங்க அப்படி மண் அப்படின்னா மண்ணோட மண்ணா சேர்ந்து இயங்கும். நீருன்னா நீரோடு நீரா ஒன்றி கலந்து இயங்கும். நெருப்புன்னா நெருப்போடு நெருப்பாக மாறும். காற்றுன்னா காற்றோடு காற்றாக மாறும். விண்ணுன்னா விண்ணோடு விண்ணாக மாறும். தோற்ற பொருள்கள் யாவுமே யாமன்றி வேறொன்றும் இல்லை. இந்த ஃபீல் உண்டாகும். அப்ப இதுக்கு நம்மளுடைய உயிரை நாம் தூய்மையா வச்சுக்கணும். அப்படி இல்லை அப்படிங்கும்போதும் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும். நினச்சிக்கிட்டே இருப்போம், மண்ணை நினச்சிக்கிட்டே இருப்போம், நீரை நினச்சிக்கிட்டே இருப்போம், நெருப்பை நினச்சிக்கிட்டே இருப்போம், காற்றை நினச்சிக்கிட்டே இருப்போம், விண்ணை நினச்சிக்கிட்டே இருப்போம். இப்போ சூரியனோட சூரியனா நம்மளால என்ன பண்ண முடியாது? மாற முடியாது. சந்திரனோட சந்திரனா மாற முடியாது. புதனோட புதனா மாற முடியாது. பிரபஞ்ச தோற்றத்தோடு தோற்றமாக நாம் மாற முடியாது. அங்கே போனோம்னா தூங்கிருக்கும். அப்போ இந்த சயின்ஸ் எல்லாம் நாம் கொஞ்சம் அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். அவனுக்கு தொந்தரவு இல்லாமல் நாம் நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும். கடைசியாக உள்ள ஒரே முடிவு தீர்ப்பு என்ன அப்படின்னா இதுதான். அவனுடைய பொறுப்பை ஏற்றுக்கணும். அவனை தொந்தரவு பண்ணக்கூடாது. அவனுடைய உயிரை தொந்தரவு பண்ணக்கூடாது. அவனுக்கு எது பொருத்தமோ அதை மட்டுமே நாம் வாழ்க்கையாக எண்ணம் சொல் செயலாக வச்சுக்கணும். அது அல்லாது மற்றவைகளை வாழ்க்கையாக வாழ்ந்து அதில் நம்மளுடைய நடைமுறை எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது அப் அண்ட் டவுன், ஏறும் இறங்கும். நமக்கு தோணுது இல்லையா? நாம் ஆலியாருக்கு போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஆலியார் அரியத்திருக்கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும். எப்படியாவது ஒரு மௌனத்தை போட்டு அல்லது ஏதாவது ஒரு கிளாஸில் போட்டு கிளம்பிடுவோம். இப்போ மகரிஷி உங்களுடைய உடம்புலேயும் மனசுலேயும் உயிரிலேயும் அறிவுத்திருக்கோயிலை கட்டுங்கன்னு சொன்னால் இங்கே கட்டியிருக்கிற அறிவுத்திருக்கோயிலுக்கு வந்துட்டு போகிறதுனாலயே இதுவே போதும்.
இப்படியே இருந்துருவோம். ஏன்னா நமக்குள்ள கட்டுறது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கா இருக்கு, அது கொஞ்சம் முடிய மாட்டேங்குது. நமக்குள்ள கட்டணும், அறிவு திருக்கோயில நம்ம உயிரில கட்டணும், நம்முடைய மனசுல கட்டணும், நம்முடைய உடம்புல கட்டணும். அப்படி கட்டினோம்னா எங்க போனாலும் தவமா இருக்கும், எங்க போனாலும் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வோம், எதுவும் நம்மளை தொந்தரவு பண்ணாது. அப்ப அந்த நிலைக்கு தான் நம்மளை மகரிஷி தயாராக சொல்றாங்க. ஆலியார் அறிவித்திருக்கோயில் இருக்கு, வாங்க வந்து வந்து அப்பப்ப இந்த ஆசிரியர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு இந்த சிந்தனை இருக்கு, பேட்டரிக்கு சார்ஜ் போடுற மாதிரி செல்போனுக்கு சார்ஜ் போடுற மாதிரி அப்பப்போ போய் ஆலியார்ல சார்ஜ் போட்டு வந்தோம். அவன் இதுக்கும் மேல சயின்ஸ் தான் நமக்குள்ள இருக்கான், அந்த பக்கம் நாம வாழ மாட்டேங்கிறோம் பாருங்க. சரி பரவாயில்ல, போன காலம் போகட்டும், இனி வரக்கூடிய காலகட்டங்கள்லையாவது நாம ஒரு சிஸ்டமேட்டிக்கான லைஃபை வாழலாம். உயிருக்கு பாதகமில்லாத வாழ்க்கை, சிதையக்கூடாது, ஆற்றல் சிதையக்கூடாது, ஜீவகாந்தம் சிதையக்கூடாது, அணு சிதைவு ஏற்படுத்தாம வாழணும். அப்படி வாழும்போது தான் இந்த உண்மைகளுக்குள்ள நம்மளால டிராவல் பண்ண முடியும். அந்த உண்மையும் நமக்குள்ள டிராவல் ஆகும். 2 சயின்ஸும் இருக்காங்க, நாமும் அதோடு இணைவோம், அதுவும் நம்மோடு இணையும். அந்த இடத்துக்கு நாம கொஞ்சம் போனாதான் அந்த அனுபவம் கிடைக்கும். வாய் வார்த்தையில அது சொல்றதுல அங்க வந்து வாழ்ந்து பாருங்க. அமைதி விரும்புவோர், நிறைவு வேண்டுவோர் இங்கே வாரி. ஆகையார் அறிவித்திருக்கோயிலுக்கு கூப்பிடல, உங்களுக்குள்ள போங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இடத்துக்கு போங்க. அதேதான் இந்த கடவுள்ங்கிற வார்த்தையும், கடவுள் உள்ளே கடந்து போ, வெளியே அவுட்லைன்ல வாழாத. அவுட்லைன்ல ஒன்றும் கிடையாது. பொருள் புகழ் அதிகாரம் புலனின்பம் இதுல வாழ்ந்து என்னத்தை பெருசா சாதிச்சிட்டோம். இப்ப நம்ம கடந்து நாம நமக்குள்ளாக பயணிக்க வேண்டும். மௌன காலங்கள்ல அதெல்லாம் உங்களுக்கு கடத்துதல்ங்கிறது ரொம்ப ஈஸியா முடியும். ஏன்னா ஜீவகாந்த ஆற்றல் தெளிவு பெற்றிருக்கும், ஈஸியா நம்ம கடந்து கடந்து போகலாம். ஜஸ்ட் நம்ம முயற்சி மட்டும் பண்ணா போதும். அப்ப இது எல்லாத்தையும் நல்லபடியா செஞ்சு நாமும் நம் குடும்பமும் வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாக பெறுவோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.